ஹலோ மக்களே, வருமுன் காப்பது ரொம்பவே சிறந்தது இல்லையா? 40 வயசுக்கு மேலே நம்மளுடைய எலும்புகளில் இருக்க கால்சியம் சத்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருமா. அதனால் இந்த பாயாசத்தை வாரத்தில் 3 தடவை சாப்பிட்டுட்டு வாங்க. ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் இந்த பாயாசத்தை தாராளமாக சாப்பிட்லாம். இதை நீங்கள் கஞ்சியாக கூட சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலான்றதையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்ஸ்க்கு போயிடலாம். இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 கப் உளுந்துக்கு 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். இந்த பச்சரிசி கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா வெந்தயம் சேர்த்தா கசந்துடும். இப்போ இந்த அரிசியும் வெந்தயமும் தனியாக வறுத்துக்கணும். உளுந்தை தனியாக நம்ம இப்போ வீடியோவில் காட்டுற அளவுக்கு நல்லா சிவக்க வறுத்துடணும். அப்படி வறுத்தாதான் உங்களுக்கு இது 1 மந்த்துக்கு நீங்கள் வெளியே வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த அரிசி, உளுந்து, வெந்தயம் 3த்தையுமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை கஞ்சி இல்லைன்னா பாயசம் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? 1 கப் தண்ணிக்கு 2 ஸ்பூன் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணியில் இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நீங்கள் சூடான தண்ணியில் இந்த பவுடரை சேர்த்திங்கன்னா கெட்டி தட்டிட்டு உங்களுக்கு கரையவே கரையாது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் கிண்டினீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்மளுடைய உளுந்து வேக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாயாசமாக செய்யணுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கஞ்சியாக சேர்க்கணுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கஞ்சியில் நீங்கள் தேங்காய் துருவல் போடணுன்ற அவசியம் கிடையாது, வேணும்னா சேர்த்துக்கலாம். பாயாசத்துக்கு தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதோட டேஸ்ட்டை பழக்கி விட்டுடுங்க. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி உளுந்து வச்சு என்னெல்லாம் ரெசிபி பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.